ஆச்சாரம் பார்க்கிறவன் காசிக்கு போன கதை. கதை நகைச்சுவையா அர்த்தமுள்ளதா இருக்கும். கதையை முழுமையா கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்தார். அவர் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆளு. அவருக்கு எதை கண்டாலும் அருவருப்பா இருந்தது. ஒரு சமயம் அவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார். கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்தி ஆரம்பமாச்சு. அவர் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துகிட்டார். சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சு. இவருக்கு பக்கத்து இலையில் உட்கார்ந்திருந்த ஆசாமி பால் பாயாசத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு இருந்தான். அப்போ எச்சில் அவர் மேல தெரிச்சிட்டுது. அவர்தான் ரொம்பவும் சுத்தம் பார்க்கிற ஆளாச்சே. இந்த கர்மத்தை காசியில் போய் தான் தொலைக்கணும்னு நினச்சிக்கிட்டு மறுநாளே காசிக்கு கிளம்பி போனார். அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ் ரயில் வசதி எல்லாம் கிடையாதே. வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க, வசதி இல்லாதவங்க கால்நடையாவே போவாங்க. போய் சேரவே பல நாள் ஆகும். பகல் முழுக்க நடப்பாங்க. இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்திலோ அல்லது யார் வீட்டு திண்ணையிலோ படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க. இப்படி மற்றவங்க தங்குறதுக்கு வசதியாகவே அந்த காலத்தில் பெரிய திண்ணைகள் வைத்து வீடு கட்டினாங்க. திண்ணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ அல்லது நீர்மோரோ அல்லது தங்கள் சக்திக்கு முடிஞ்ச ஏதோ ஒன்றை அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அவர் பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து சுருண்டு படுத்தார். அந்த வீட்டு ஆள் வந்து, ஐயா, உங்களை பார்த்தால் ரொம்ப தூரம் நடந்து களைச்சி போனவரா தெரியுது, வாங்க ஐயா, வந்து சாப்பாடு சாப்பிட்டு படுங்க என்றார். அவருக்கு நல்ல பசிதான். ஆனால் ஆச்சாரம் தடுத்தது. கடைசியில் வயிறு தான் ஜெயித்தது. அவர் சாப்பிட சம்மதிக்கவும் அந்த வீட்டு ஆளு தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவருக்கு சாப்பாடு போட சொன்னார். கைகால் சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட உட்கார்ந்த அவர், அம்மா, எனக்கு இலையில் சாப்பிட்டுத்தான் பழக்கம், அதனாலே இலையில் பரிமாறணும்னு சொல்ல கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரின்னு சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறினாங்க. சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு அருமையா இருந்துச்சு. நம்ம ஆளு நல்லா திருப்தியா சாப்பிட்டார். சாப்பாடு முடிச்சு இலை எடுக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து, ஐயா, நான் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பத்திரமா எடுத்துட்டு போனாங்க. இதை பார்த்த அவர், தூர வீசி எறிய போற இலையை என்னத்துக்கு இவ்வளவு பத்திரமா எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்க, அந்த அம்மா, இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது குதிரை கொம்புதான். என்னோட மாமனாரும் உங்களை போல வாழை இலையில் சாப்பிட்ற ஆள். அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சிருக்கோம். என்னோட மாமனார் சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமா எடுத்து வச்சிருவோம். நீங்க வந்து வாழை இலையில் தான் சாப்பிடுவேன்னு சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்ல மனசு வரல, உங்களை பட்னியா போடவும் மனசு வரல. அதான் என்னோட மாமனார் சாப்பிட்ற இலையில் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லவும் இவருக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையிலே சிக்கிக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு. சரி, இந்த கர்மத்தையும் காசியிலே போய் தொலைச்சிடுவோம்னு நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கினார். மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அன்றைக்கு பகலெல்லாம் நடந்துவிட்டு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினார். அந்த வீட்டம்மா இவரை பார்த்ததும், ஐயா, சாப்பாடு சூடா இருக்கு, வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படுங்க என்றதும் அவர் முன்னெச்சரிக்கையா வாழை இலை வேண்டாம்னு சொல்லிட்டு தினமும் புழங்காத மண் பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்க என்றார். அந்த அம்மா ஒரு அறைக்குள் போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் இவருக்கு சாப்பாடு வைத்தாள். திருப்தியா சாப்பிட்ட அவர் மண் பாத்திரத்தை கிணச்சடிக்கு கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தார். கை தவறி கீழே விழுந்து மண் பாத்திரம் உடைஞ்சு போச்சு. இதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி குய்யோ முய்யோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டது. என் புருஷன் சாக கிடந்த கடைசி காலத்தில் இந்த பாத்திரத்தில் தான் அவர் கை கழுவி வாய் கொப்பளிப்பார். என்னோட கடைசி காலத்துக்கு இது உதவும்னு பத்திரமா வச்சிருந்தேன், அதை இந்த பாவி இப்படி போட்டு உடைச்சிட்டானேன்னு அலறிச்சு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது. இருந்தாலும் இருக்கவே இருக்கு காசி. அங்கே போய் இந்த கர்மத்தையும் தொலைச்சிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு படுத்தார். மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சார். அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினார். அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவரை சாப்பிட சொன்னாள். அவர் முன்னெச்சரிக்கையாக, இலை பாத்திரம் எதுவும் வேண்டாம், நான் கையை நீட்டுறேன், நீங்க கரண்டியாலே எடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டியும் அது மாதிரி செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தார்.
அங்கிருந்த ஒரு மாடப்பிறையில் வெத்திலை பாக்கு இருந்தது. பாட்டி நமக்குத்தான் வச்சிருக்கு போலிருக்கு என்று நினைச்சு இவர் பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடித்தார். இவர் கடிச்சதும் பாக்கு உடைபடுற சத்தம் வீட்டு உள்ளே இருந்த பாட்டிக்கு கேட்டது. பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரித்தாள். ஒண்ணுமில்ல, இங்கிருந்த பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடிச்சேன், அந்த சத்தம் தான் அவரு சொல்ல. பரவாயில்லை, உங்க பல்லு ரொம்பவும் பலமாத்தான் இருக்கு. நானும் இந்த பாக்கை 10 நாளா வாயில போட்டு கடிக்க முடியாம எடுத்து வச்சிருந்தேன். நீங்க ஒரே கடியில கடிச்சிட்டீங்க, நீங்க பலசாலிதான்னு பாராட்டு பத்திரம் வாசிச்சா அந்த பாட்டி. நம்ம ஆளு ரொம்பவும் நொந்து போயிட்டார். போதுண்டா சாமி, காசிக்கு போன லட்சணம்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டார். இதுதான் ஆச்சாரம் பார்த்தவன் காசிக்கு போன கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.